மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. திமுக தலைவராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞருடைய 103வது பிறந்தநாள் இன்னைக்கு. வந்து நினைவிடத்தில் நம்ம திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி உட்பட திமுக நிர்வாகிகள் எல்லாருமே போயிட்டு மலரஞ்சலி செலுத்தினாங்க. அப்போ மலரஞ்சலி செலுத்தும் போது பின்னாடி இருந்தார் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி இருந்தார். பூ வைக்கிறதுக்கு முன்னாடி தேடினார், எங்கே காணோம் உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு தேடினார். முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு அந்த வீடியோ. அதுக்கப்புறம் அவர் மலர் வச்சார். இதெல்லாமே நடந்து முடிஞ்சு இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கூட்டம் ஒன்று போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, திமுக தலைவர் அவர் கருணாநிதி அவர்கள் செய்த பல விஷயங்கள், தமிழ்நாட்டுக்கு அவர் செய்த பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு எல்லாராலும் நினைவு கூறப்படுது. நீங்கள் கட்சிகள் தாண்டி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ காங்கிரஸ் திமுக பிச்சுக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. கடுமையாக எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். கடந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் அந்த இளைஞரணி சார்பாக ஒரு கூட்டம் நடத்தும் போது, இனிமேல் காங்கிரஸ் எந்த காலத்திலும் திமுகவில் சேர்க்கக்கூடாது, துரோகம் செய்து விட்டது, முதுகில் குத்தி விட்டது அப்படின்லாம் பேசினார். கடுமையான எதிர்வினை. இன்னைக்கு கூட அந்த கூட்டத்தில் திருச்சி சிவா நேரடியாக பயங்கரமாக வறுத்தெடுக்கிறார். விஜய் ஒரு பக்கம் வறுத்தெடுக்கிறாரு முதலமைச்சரை, இன்னொரு பக்கம் காங்கிரஸை கடுமையாக திட்டுறாரு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டிருக்கார். அதாவது அவர் மதச்சார்பின்மைக்காக கடுமையாக போராடினார், சமூக நீதிக்காக கடுமையாக போராடினார், தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அவருடைய வாழ்வினுடைய மேம்பாட்டுக்காக கலைஞர் அவர்கள் பயங்கரமாக போராடியவர் அப்படின்னு சொல்லி ராகுல் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஏற்கனவே கடும் கோபத்தில் இருக்காங்க திமுக. ஸ்டாலின் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காரு. திமுக தலைமை அதிர்ச்சியில் இருக்க மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் காங்கிரஸ் இப்படி முதுகில் குத்தி விட்டது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கடும் கோபத்தில் இருக்கும்போது ராகுல் காந்தியோட இந்த பதிவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன் இந்த பதிவை இப்போது அவர் போட்டார்னா, இது அரசியல் நாகரிகம் அப்படின்னு யாராவது போற போக்கில் சொன்னீங்கன்னா, சொல்றவன் சொன்னா கேட்கறோம் நம்ம அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. இது அரசியல் நாகரிகம்லாம் கிடையாது. இன்றைக்கு தேவை இருக்கிறது அவர்களுக்கு. திமுக தயவு இல்லாமல் டெல்லியில் காங்கிரஸால் எதுவுமே பண்ண முடியாது இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு. ஏன்னா அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ராகுலுக்கு பக்கபலமாக இருந்தது ஸ்டாலின் அவர்கள் தான். ஏதோ அவசர கதியில ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ஏதோ பதவிக்காக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்ப அவர் பதவி வேணும் அப்படின்னு கேட்கும் போது இப்ப அவர் பதவியை போட்டார். இது மாதிரி மீண்டும் காங்கிரஸ் திமுகவோடு கிட்ட நெருங்குவதற்கான ஒரு பதிவாக இன்னைக்கு அந்த பதிவை போட்டிருக்காரு. ப. சிதம்பரம் மீண்டும் முதலமைச்சர் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார். ஏற்கனவே பஞ்சாயத்து இருக்கும்போது இவர் தான் பார்த்துட்டு பேசிட்டு சமாதானம் பண்ணிட்டு போனார். மீண்டும் அவர் சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்காரு. இதுக்கு இடையில இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டவர், நான் ஏற்கனவே கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ் கொடுத்துட்டார். காங்கிரஸும் நானும் நல்ல நெருக்கத்தில் இருக்கிறோம்னு காமிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறார் நம்ம முதலமைச்சர் விஜய். இதுக்கிடையில விஜயும் தன் பங்குக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கார். நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு அந்த பிறந்த நாளுக்கு நினைவு போட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கார். அப்புறம் அவருடைய அமைச்சர் ராஜ்மோகனை அனுப்பி சிலைக்கு ஒரு மரியாதை செலுத்தி இருக்கிறார். இதெல்லாம் உண்மையே நடைமுறையில் எல்லாரும் பார்க்கும்போது பரவாயில்ல, நாகரிகமான அரசியல் பண்றாருன்னு ஒரு விஷயமும் கிடையாது. எனக்கெல்லாம் அதில் நாகரிக அரசியல்லாம் சொல்லவே முடியல. ஏன்னா அவ்வளவு வன்மம் வைத்திருக்கிறார் விஜய். பேருக்கு இப்படி நடிக்கிறார். மேல அவர் சொன்ன மாதிரி தான் கருப்பு வெள்ளையா தான் இருக்கார். எப்போ அவர் வெள்ளையா நடந்துக்கிறாரு, எப்போ அழுக்கான டர்ட்டி பாலிடிக்ஸ் கொண்டு வராருன்னு நமக்கு தெரியல. அதை கண்டுபிடிக்கவும் முடியாது. அவர் அப்படித்தான் என்று தெரிந்து விட்டது. இந்த 21 நாள் லட்சணத்திலே தெரிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கு இந்த திமுக இதுல என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? 8ஆம் தேதி கூட்டம் வச்சிருக்காங்க. 8ஆம் தேதி டில்லியில கூட்டம் இருக்கிறது. இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் 8ஆம் தேதி நடக்க போகுது. அந்த கூட்டத்துல திமுக கலந்துக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரிந்த வகையில, நம்ம விசாரிக்கிற வகையில திமுக சார்பாக யாரும் அதில் பங்கேற்க மாட்டார்கள் என்று தெரிகிறது. திமுக மட்டும் பங்கேற்காதான்னா நிச்சயமா அவங்களும் கலந்துக்க மாட்டாங்க. மம்தா பானர்ஜியும் அந்த கூட்டத்துக்கு போய் கலந்துக்க மாட்டாங்கன்னு தெரியுது. ஏன்னா இப்ப அங்கேயே அவங்களுக்கு பெரும் நெருக்கடி. மேற்கு வங்கத்துல அவர்கள் சொல்லுக்கு கேட்காம கிட்டத்தட்ட ஒரு 55-60 எம்எல்ஏக்கள் பாஜக சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பான்மையான 90% எம்எல்ஏக்களை பாஜக கைப்பற்றிட்டாங்க. அதனால அங்க கட்சியே அப்படியே ஆட்டம் கண்டு விட்டது. ஒட்டுமொத்தமாக கட்சியோட அனைத்து பதவிகளையும் அவங்க எல்லா பொறுப்புகள் இருந்தவங்களையும் அவங்க நீக்கிட்டு மீண்டும் புதிய ஒரு விஷயத்தை மாற்றுவதற்கான வேலையை மம்தா பானர்ஜி செய்கிறார்.
இதுவரை திரிணாமுல் காங்கிரஸ்ல இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டதில்லை. அவங்களுக்கு அவங்க தோத்து போயிட்டாங்க, கட்சி ஆட்சி போயிருச்சு, இன்னும் அவங்க கட்சி எம்எல்ஏக்கள் அவங்க சொல்லியே கேட்கல. இதெல்லாம் பெரிய எதிர்வினை அவங்களுக்கு. அப்ப எந்த விதத்திலும் அவங்க எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் அந்த கிராமங்களில் போய் நன்றி சொல்ல போனா பாஜகவால் கடுமையாக தாக்கப்படுறாங்க, மண்டை உடையுது, பெரிய ரத்த களரி அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது எதற்குமே எதிர்கட்சிகளை தாக்குகிற இந்த விஷயத்துல பாஜகவை கண்டித்தோ அல்லது பாஜக அடக்குமுறையை எதிர்த்தோ காங்கிரஸ் ஒரு வாய் கூட திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்றதுல மம்தா பானர்ஜி கடும் கோபத்தில் இருக்காங்க. அந்த அடிப்படையில அவங்களும் 8ஆம் தேதி நடக்கிற அந்த கூட்டத்திற்கு போவது சந்தேகம் என்கிறது கிடைக்கிற தகவல். திமுகவும் போல, அதிகமா பேசுகிற சப்போர்ட் பண்ற மம்தா பானர்ஜியும் போல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்தியா கூட்டணி என்பது டெல்லியில் உடைந்து விட்டது. இனி அந்த கூட்டணிக்கு சப்போர்ட்டா இருக்க போறது யாரு? இனி வரப்போற 29 தேர்தலில் கண்டிப்பாக இந்த நிலைமை போனால் மாநில கட்சிகள் ஆதரவு இல்லாமல் தன்னுடைய மெஜாரிட்டியை அங்க நிரூபிக்கிறதுக்கோ வெற்றி பெறுவதற்கோ, இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9-10 எம்எல்ஏ எம்பி இருக்காங்க இங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரியை சேர்த்து திமுக தயவோடு காங்கிரஸுக்கு ஒரு 10 எம்பி இருக்காங்க. அந்த எம்பிக்கள் மீண்டும் கிடைப்பார்களா? ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, என்னங்க விசிலுக்கு அடிச்ச ஓட்டை பார்த்தா 29 40 இடம் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 20 நாள்லயே விஜயனுடைய ஆட்சி லட்சணம் பல்லை காட்டி விட்டது. நிர்வாக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அமைச்சர்கள் எல்லாம் பொம்மை மாதிரி இருக்காங்க, விளையாட்டுத்தனமா இருக்காங்க, அடிப்படையில எந்த புரிதலும் இல்லாம இருக்காங்க. ஒரு அமைச்சர் ஸ்ரீநாத், நம்ம இயக்குனர் நடிகரா இருக்காரு, அந்த அமைச்சர் போய் அவர் ஜெயிச்சது தூத்துக்குடியில, அவர் போய் அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு இருக்காரு திருச்செந்தூர்ல போய். அப்புறம் அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, ஏப்பா இது ஊர் கிடையாது, நீ ஜெயிச்சது அங்க போ, கிளம்பின பிறகு அப்புறம் கிளம்பி போயிருக்க. இப்படி தன் தொகுதி எதுவுன்னே தெரியாம இந்த மாதிரியான அமைச்சர்களை எல்லாம் வாச்சிருக்குது தாவேக அரசுல. சில்வண்டுத்தனமா நடந்துக்கிறாங்க நிறைய பேர். இவர் சொல்ற மாதிரி, விஜய் சொல்ற மாதிரி அல்லு சில்லு அப்படின்னு சொல்லி மற்ற கட்சியை சொன்னார் இல்லையா, இவர் அமைச்சர்கள்லாம் அல்லு சில்லாவே இருக்காங்க. ஒரு அமைச்சர் பஸ் ஏன் வரலன்னு கேட்டா, தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை தம்பின்னு பேசுறாரு. இது ஒரு அமைச்சர் பேசுற பேச்சான்னு காரி துப்புறாங்க எல்லாம். வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி சாத்தியம் இருக்கான்னு தேடிட்டு தான் வாக்குறுதி கொடுக்கணும். வாக்குறுதி கொடுத்துட்ட பிறகு அதை நிறைவேற்றாம வந்த 20 நாள்ல என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ ஆர்பிஐ நாம்ஸ் காரணம் காட்டுகிறார் விவசாயிகள் பிரச்சனையில நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள். பல பிரச்சனைகளை உள்ளடக்கி போயிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில மீண்டும் திமுகவோடு நாம எப்படியாவது நடந்த விஷயங்களுக்கு மாற்றாக அவர்களோடு ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ்ல இருக்கிற சோனியாவும் பிரியங்காவும் ரொம்ப விரும்புறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க ரொம்பவே பிரஷர் கொடுத்ததனுடைய விளைவாகத்தான் ராகுல் இப்ப அடுத்த கட்ட நகர்வாக நம்ம பேசுவோம், இப்போ ப. சிதம்பரத்தை அமுச்சு விட்டா சரியா வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு போல இருக்கு. ஆனால் நிச்சயமாக திமுக இந்த நகர்வை எடுக்கவே கூடாது. திமுகவுக்கு சுய பரிசோதனை வேணும். மீண்டும் அதிகார மைய மட்டங்கள்ல இருக்கிற அதிகார மையங்களை மாத்தலைன்னா கட்சியை நீங்க திரும்பி கொண்டாடவே முடியாது. இன்னைக்கு அடிப்பட்ட தொண்டர்கள்லாம் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு நான் தான் இந்த மாவட்டத்துக்கு நான் தான் முக்கியமான ஆள், என் பையன் தான் வருவான், என் புள்ள தான் வருவான், என் சொந்தக்காரன் தான் வருவான், என் டிரைவர் தான் இருப்பான், என் அடிபொடி என்னுடைய அல்லு சில்லு தான் இருப்பான், என்னுடைய கையால் தான் இருப்பான், அடியால் தான் இருப்பான்னு அங்க குறுநில மன்னர்கள் மாதிரி ஆண்டு கொண்டிருந்த இந்த மாவட்ட நிர்வாகத்தை, மாவட்ட செயலாளர்லாம் பல பேரை மாற்றணும். ஏன்னா அவங்கெல்லாம் பணம் கொளுத்துருக்குறாங்க. இந்த தோல்விக்கு அது ஒரு காரணங்க. திமுக தோத்ததுக்கு அது ஒரு காரணம். அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாருன்னா நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியும். அவர் ரொம்ப மறுபடியும் மென்மையாக நம்ம நடவடிக்கைகள் எடுக்க வேணாம், நம்ம அதே மாதிரி இருப்போம், உள்ளாட்சியில் இப்படி இவங்களை வச்சுனே போவோம்னா ஜெயிக்கவே முடியாது. அதை சாதகமாக தாவேக்கா யூஸ் பண்ணிக்கும். ஏன்னா இங்க அடிமட்டத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போடுறவன், நிர்வாகி முக்கியம் இல்லை. நிர்வாகத்தில் இருக்கிறவன் எவனும் வேலை செய்யலைங்க, வாங்கின காசெல்லாம் பதுக்கிட்டானுங்க, தலைமை கொடுத்த காசெல்லாம் பதுக்கிட்டானுங்க, செலவே பண்ணல. நாம பெருமையா நம்ம பண்ணிட்டோம், சில்வண்டு விஜய் ஜெயிக்க மாட்டாரு, விசில் சத்தம் கேட்காது, அவரு ஒரு சீமான் மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க.
எடப்பாடியிலேயே கட்சி உடஞ்சு போய் கிடக்குது. அதனால அதிமுக பெருசா கிடைக்காது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிறைய நன்மை பண்ணியிருக்காரு. ஏராளமான 100க்கு அதிகமான திட்டங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு. பெண்கள் வாக்கு நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பி தலைமை கொடுத்த காசை செலவு பண்ணாம பதுக்கிய பல மாஜிக்கள் இன்றைக்கு அவர்களால் தான் திமுக தோத்து போச்சு. ஒழுங்கு மரியாதையா பணத்தை செலவு பண்ணி மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்திருந்தாங்கன்னா என்னதான் விசில் சத்தம் கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு வெற்றியை பெற்றிருக்க முடியும். தோத்து போன இடம்லாம் பாருங்களேன், அந்த மாவட்ட செயலர் மேல அவ்வளவு பிரச்சனை இருக்கும், அந்த மாவட்ட மந்திரி மேல அவ்வளவு பஞ்சாயத்து இருக்கும். நீங்க கொடுத்த எல்லா இடங்களிலும் தோல்விகளுக்கு மிக முக்கிய காரணம் தேன் தடவன பொய் வாக்குறுதிகள், இன்ஸ்டாகிராம் போலி வாக்குறுதிகள். அதோடு சேர்ந்து இந்த அடிமட்ட தொண்டனை மதிக்காம அவனுடைய குரலை காது கொடுத்து கேட்காம தான் என்கிற அகந்தையில திமுகவுடைய முக்கியமான மாவட்ட நிர்வாகிகள் செயல்பட்டது தான் தோல்விக்கான காரணம். இதெல்லாம் விஜய் நம்ம இவருக்கு தெரிஞ்சுதா தெரியலையா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து 5ஆம் தேதி ஒரு அறிக்கை அவங்க கையில கிடைக்க போகுது. அந்த அறிக்கை வந்து அவர் 36 பேர் கொண்ட குழு அமைச்சார்ல, அந்த குழுவுடைய அறிக்கை 5ஆம் தேதி அவர்கிட்ட கொடுக்கப்பட போகிறது. அதன் பின்னாடி என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு, அதுக்கப்புறம் வந்து கட்சியில் ஏதாவது மாற்றங்கள் செய்வாரா அப்படின்றதெல்லாம் இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கிற தகவல். இதுக்கிடையில காங்கிரஸ் மீண்டும் தூது விட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸை கிட்ட சேர்க்காம இருக்கிறது திமுகவுக்கு நல்லது. தனித்து நில்லுங்க, என்ன ஆயிட போகுது? உங்களுடைய பலம், உங்களுக்கான நம்பிக்கை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. நீங்க நல்லது பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க தனியா நில்லுங்க. ஜெயலலிதா ஒரு முறை நின்னாங்கல்ல, மோடியா லேடியான்ற சொன்ன காலகட்டத்தில் கூட்டணி வச்சே வேணான்ட்டாங்க, தனித்து களம் நின்னாங்க, ஜெயிச்சாங்கல்ல. அது மாதிரி நில்லுங்க. இன்றைக்கு தான் உங்களுடைய அக்னி பரீட்சை, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் எழுந்து வருவோம், நம்ம மீண்டும் வெற்றி சரித்திரம் எழுதுவோம்னு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காருல்ல. அந்த வெற்றி சரித்திரம் எப்படி எழுதுறீங்கன்னா கூட்டணி தயவோடு எழுத வேணாம். எல்லாம் முதுகலை குத்திட்டு ஓடுற கேஸா இருக்கு. பதவி வந்தவுடனே பதவி சோபா அப்படிலாம் வந்தவுடனே தெரிச்சு ஓடுது எல்லாம். அதனால நீங்க வந்து தனித்து நிற்பது தான் உங்களுக்கான சுயமரியாதையை நீங்கள் மீட்டெடுப்பதற்கான வழியாக அமையும். அதை திமுக செய்யுமா? தொண்டர்கள் உணர்வுகளை அவங்க புரிஞ்சுப்பாங்களா? என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின் என்பதை 5ஆம் தேதி அறிக்கைக்கு பின்னாடி அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, எப்போ சட்டமன்ற கூட்டம் தொடங்கும்னு தெரியல. ஏன்னா அமைச்சரவையும் கூட்டாம கிடக்குது, தாவேக்கா நிர்வாகம் சந்தி சிரிக்குது. இன்னும் மக்கள்கிட்ட போய் இவங்களுடைய பண்ணுகிற எல்லா இடையூறுகளையும் எல்லா ஏழ்றைகளையும் ஈஸியா மக்கள்கிட்ட போய் இவங்க சொல்லிட்டே இருக்கணும். ஜென்சி கூட்டம் போட்டவனே கொந்தளிச்சிட்டாரு முதல்வர் விஜய். இன்னும் அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், இவங்க பித்தலாட்டத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். தாவேக்காவுடைய தாந்தோன்றித்தனமான ஆட்சியெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தா அதே மக்கள் உள்ளாட்சி தேர்தலை மீண்டும் திருப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் செய்யுமா திமுகன்னு தெரியல. உங்களை மாதிரி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன தகவல் வந்தாலும் அது உங்கள் பார்வைக்கும் உங்கள் கவனத்துக்கும் கொண்டு வரப்படும். கோடங்கி வாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மக்களே. உங்கள் ஆதரவினால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். நன்றி, வணக்கம்.